பிரம்மம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமும் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. சாந்தும் பரிமளமும் விந்தைகளாய் பூசிமிகு வேடிக்கை ஒய்யார கந்தமலர் சூடுகின்ற கண்ணீரும் தாமிருக்க எந்த வகை போனாய் என்று எண்ணிலையே நெஞ்சமே. பட்டினத்தார். உன்னதான பார்த்தேன். நீதான் சித்தர், நீதான் சித்தர், நீதான் சித்தர், நீதான். அந்த பிரசிடென்ட் இருக்கானே அவர் சாதாரண ஆள் கிடையாது. he is a very dangerous person. எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் சுரங்கத்து வழியா தப்பிச்சு போயிருக்காங்க. மாம்ஸ் சித்தருங்க வேஷத்துல அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள இருந்ததா நான் சொன்னா என்ன பைத்தியக்காரனா பாக்குறாங்க. என் லேப்டாப்ல இருந்த வீடியோ தானே டெலீட் ஆயிடுச்சு. காலி ஷூட் பண்ண கேமரால இருக்கும் தான். காலில கோயில் திறந்தோடனே பார்த்தா அதுல இருந்த வீடியோ டெலீட் ஆயிருக்கு மாம்ஸ். அருணாச்சலமும் அவங்க டீமும் ஃப்ராடுங்க மட்டும் இல்ல, ஏதோ மந்திரஜாலம் தெரிஞ்சவங்களாவும் இருக்காங்க. they have some black magic power moms. இல்லனா ஷூட் பண்ணின டவுன்லோட் பண்ணின எப்படி delete ஆகும்? மாம்ஸ் படிக்காதவங்க, டெக்னிக்கலா ஒன்னும் தெரியாத கிராம தாளங்கன்னு நினைச்சது பெரிய தப்பா போச்சு மாம்ஸ். என்ன விட பல மடங்கு கில்லாடியா இருக்காங்க அவங்க. மாம்ஸ் இந்த தடவையும் நான் தோத்துருக்கலாம், ஆனா நான் ஓஞ்சிட மாட்டேன். இவங்க எல்லாரோட முகத்தறிய கிழிக்காம நான் விடமாட்டேன் மாம்ஸ், விடமாட்டேன், கண்டிப்பா விடமாட்டேன். விஜய், விஜய் ஒன்றும் இல்லை, ரஞ்சினி விஷயத்தில் பிரசிடென்ட் ஐயா உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அதானே. என்னடா அதை பத்தி இன்னும் கேட்கலன்னு நினைச்சேன். உங்களுக்கு உங்க கவலை இல்ல மாம்ஸ். மிஸ்டர் அருணாச்சலம் செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் வாபஸ் ஆயிருக்கலாம், ஆனா ரஞ்சினி என் மனசுல இருந்து நான் இன்னும் வாபஸ் பண்ணல. எனி மோர் குவெஸ்சன்ஸ்? ஜஸ்ட் ஒன் மோர். அந்த காளி என்னன்னா, அவரு 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 பைத்தியம் ஆயிட்டார் மாம்ஸ். அருணாச்சலம் அண்ட் கோவை பார்த்த எவிடன்ஸ் அவர் தானே. அவர் அட்லீஸ்ட் சொல்வாருன்னு பார்த்தா அவங்கள யாரும் காட்டி கொடுக்க கூடாதுங்கிறல அவங்க தெளிவா இருக்காங்க மாம்ஸ். மர்டர் பண்ணிட்டா தானே கிரிமினல் அஃபென்ஸ் ஆகும். பைத்தியம் ஆக்கிட்டா கண்டிப்பா மாம்ஸ், கண்டிப்பா இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாம நான் விட மாட்டேன், ஓய மாட்டேன் மாம்ஸ். I will not leave them. I will not leave them. ஏண்டா டேய், உன்னால ஒருத்தன் பைத்தியமா இருக்கான், ஐசா நீ மற்றவங்க மேலே பழி போடுற, இதெல்லாம் உருப்படுறதுக்கே இல்லை.
நாம இத்தனை பேர் வீட்டுல இருந்திருக்கோம். எங்க எல்லார் கண்ணையும் கட்டிட்டு திருட்டுத்தனமா கோயிலுக்கு போய் இந்த ஊருக்கு எதிரான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன். உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. அந்த சீமான் விட்டு புள்ள என்ன சொன்னாலும் கேப்பீங்களோ? உன்னை கோயிலுக்குள்ள ஏறி குதிக்க சொன்னா அதையும் செஞ்சிருப்பேன். இந்நேரம் சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியமா திரிஞ்சிருப்பேன். புள்ளைன்னு வந்து பிறந்திருக்க பாரு. சாமியை மதிக்காம, ஊரை மதிக்காம, அப்பனையும் மதிக்காம, உன்னால என் மகனுக்கு தலை குனிவிடா. இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு தலையாட்டிட்டு போன நானே உன் காலில் சூடு வச்சிருவேன். அதற்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். பாக்குறான் பாரு பார்வை. ஏப்பா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இனிமே சும்மா இருந்தா சரி வருமா? பெரிய முதலாளி முகத்துக்காக பாக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஊருக்குள்ள உனக்கு இருக்கிற மரியாதைய தொலைச்சிட்டு நிக்க போற. அது மட்டும் இல்லையா, இந்த விஷயத்த சும்மா விட்டா சாமி மேலையும் சித்தர் மேலையும் நம்ம ஊர் பயிர்களுக்கு பயம் இல்லாம போயிடும். அசலூர்கார மேலைய ஒரு நடவடிக்கை எடுக்கல, எங்களையும் கேக்குறீங்கன்னு உன்னையே எடுத்து கேட்பாங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆத்தா, நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் ஆயிடாது. ஏன்னா விஜய் தம்பி கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். ஒண்ணு அவரு ஊரை விட்டு போகணும், இல்ல நாங்களே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னபடி செஞ்சு காட்டிட்டா அவருக்கு ரஞ்சனிய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் செல்லாதுன்னு சொல்லிட்டேன். அதனால தான் தோத்துட்டோம், எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடுச்சுன்னு கோயில்ல இருந்து வேகமா கிளம்பி போயிட்டார். இதுக்கு மேலேயும் அவர் நம்ம ஊர்ல இருந்து அசிங்கப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவராவே ஊரை விட்டு போயிடுவாருன்னு எனக்கு தோணுது. ஐயா, மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, நாம தான் போட வைக்கணும். அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான் ஆத்தா. நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி அவர் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போக சொல்ல வேண்டியதுதான். அந்த முடிவுல தான் நான் இருக்கேன். என்னமோயா, கல்வெட்டு பாட்டுல சொன்ன மாதிரி ஊருக்கு வர வேண்டிய சோதனை அவனுக்கு வந்துருச்சு. இதோட முடிச்சிட்டு கிளம்பிட்டா நல்லது. விஜய் சார் அவ்வளவு சுலபமா கிளம்பிடுவாராக்கும். இப்படியே பகல் கனவு காண்டுட்டு இருக்க வேண்டியதான். நீ கிளவி கிளவி. டே பாண்டி ஐயா, விஜய் தம்பி விஷயமா பேசுறதுக்கு நாளை காலையில பஞ்சாயத்து கூடுதுன்னு தண்டோரக்காரங்கிட்ட சொல்லி ஊர் முழுக்க சொல்லிட சொல்லு. சரிங்கய்யா. ம். ஹை பாட்டி, ஓ சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும்டி. அந்த விஜய் பையன் தொல்லை ஒளிஞ்சுது அதானே? ஆமா பாட்டி, என்னதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. உன்னை பயமுறுத்திட்டு இருந்த ராமனை ஒளிஞ்சான். அந்த ராமன் வந்து உனக்கு மாலை சூடணும். என்னைக்கு இல்லாத அதிசயமா நீ நேத்து ராத்திரி இங்க வந்து தங்கி இருந்த. உன் அண்ணன் கோயிலுக்குள்ள போய் பைத்தியமாயிருக்கும். ஆக நேத்து ராத்திரி நீ இங்க வந்து தங்குனதுக்கும் கோயில்ல நடந்த சம்பவத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அன்னைக்கு உன் அண்ணனை அறிமுகப்படுத்தின, ஆனா அவன் விஜயத்தான் பார்க்க வந்திருக்கான்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. உன் அண்ணனுக்கும் விஜய்க்கு மட்டும்தான் தொடர்பா, இல்ல நேத்தி நடந்த சம்பவத்துக்கு நீயும் உடந்தையா? ஐயோ சாமி, சத்தியமா சித்தர்கள் மேல ஆணையா சொல்றேன், நேத்து பஸ் கிடைக்காம தாயா நான் இங்க வந்து தங்குனேன். ஆனா நான் தங்குன நேரம் காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையா இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ராணி, பொய்யுரைக்காதே. இந்த வீரச்சித்தனை ஏமாற்ற இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். ஆனானப்பட்ட மாமன்னன் சிங்கபூபதியின் உயிர் கொன்று என் உயிர் கொடுத்து
இவ்வூர் அம்பலத்தின் புனிதம் காத்தவன் இந்த வீரச்சித்தன். தன்னை மீறி ஒரு பிடி மண்ணெடுத்து செல்ல விடமாட்டான் இந்த வீரச்சித்தன். இம்மண்ணை காக்க, ஈசனின் அம்பலத்தை காக்க மீண்டும் உயிர் கொடுப்பேன். தேவையெனில் இன்னொரு ஜென்மமும் எடுப்பேன். ராணி, பொய்யுரைக்காதே. ஐயோ சாமி, சத்தியமா சொல்றேன், எங்க அண்ணன் அந்த விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்ய எனக்கு சத்தியமா தெரியாது. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். எல்லாம் எத்தால எழுத்து. எங்க அண்ணன் தெரிஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தோன்னு நினைச்சேன். ஆனா பைத்தியம் ஆயிடுச்சுன்னா, ஐயோ கடவுளே, எப்பதான் எங்க கஷ்டம் தீர போகுதுன்னு தெரியலையே. ராணி, 1000 கைகளை வச்சு சூரியனை மறைச்சிட முடியாது. அகத்துல உள்ளத முகத்தால மறைச்சிட முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில வந்து தான் ஆகணும். ராணி, உன் அண்ணனுக்கு வந்த கதி உனக்கும் வந்துடக்கூடாது. ஐயோ ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்லையா. என்ன நம்பிதாயா என் குடும்பமே இருக்கு. பொய்யுரைத்தால் வீரச்சித்தனுக்கு பிடிக்காது என்பது உனக்கு தெரியாது. மங்கையே, எனக்கு எதிரே சொல்லெடுத்தால் என் சொல்லால் வீழ்வான். வாளெடுத்தவன் என் குருவாளால் மடிவான். பொய்யுரைத்தால் உண்மையெனும் வெண் சுடரொளியால் சுட்டெரிக்கப்படுவான். என் அகத்தால் உன் அகம் நோக்க என்னால் இயலும். நீரற்ற வெண்மேகங்கள் போல் உன் சொற்கள் பொருளற்ற வெறும் சொற்களே, வெறும் பிதற்றல்களே. மங்கையே, ஆனால் உன்மேல் எனக்கு துளியும் வருத்தம் இல்லை. காரணம், இங்கு உனக்கு சில கடமைகள் உள்ளன. கடமையை மீறினால் தண்டிக்கப்படுவாய். இல்ல சாமி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சாமி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் இங்கே இருந்து என் கடமை என்னமோ அதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன் சாமி. உலகின் அதிசயமான இவ்வூர் அம்பலத்தையும் காக்கும் அஷ்டலிங்கங்களையும் காக்கும் வீரசித்தனின் வழி நடக்க வேண்டும் நீ. வாழ்க சித்தம், வளர்க சிவனருள், ஓங்குக அருள் நெறி. ராணி, சாமி. சாமி இல்ல, ஐயா. சரி, எனக்கு சூடா ஒரு காஃபி போட்டு கொடு. சரிங்கய்யா, சரி. அன்னைக்கு நான் சொன்னதுக்கு கிண்டல் அடிச்சிங்களே, இன்னைக்கு வாள் பைத்தியம் ஆயிட்டா. உங்களுக்கு வேணும்டா. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். உன்னோட காலை காளி அட்டன் பண்ணிருக்க மாட்டான். இப்போதைக்கு நானும் உன் கூட பேச போறதில்ல. இங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமலேயே டென்ஷன்ல சாவுடா.
முதல்ல கால் பண்ணப்போது பெல் அடிச்சது, இப்ப சுவிட்ச் ஆஃப். அங்க போன காலி இருக்கானா சத்துட்டானா ஒன்னும் புரியல. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்றாங்களா? இப்ப என்ன பண்றது? ஹலோ ஐயா, நான் கணேஷ் பேசுறேன். சொல்லு, என்ன விஷயம்? ஐயா, உங்க குரல்லேருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு கோவத்துல இருக்கீங்கன்னு. கோபம், வருத்தம் எல்லாம் தான். நான் எப்படி வேணா இருப்பேன்னு உங்க வீட்டுக்குள்ளே நீங்க இருந்துக்கலாம். ஆனா ஊர்னு வந்துட்டா ஊரோட ஒத்து வாழணுமே தவிர அங்கேயும் நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன்னா அது சரியா வராதுங்களே. விஜய் தம்பி கூட நீங்க எல்லாம் இருக்கீங்க, இருந்தும். ஐயா மன்னிக்கணும், என் மாப்பிள்ளைய பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அவருடைய அப்பாவே தூக்கி எறிஞ்சவரு. அதனால என் பேச்செல்லாம் அவர்கிட்ட எடுபடாதுங்க. அப்படி இருந்தும் நைட் அவரை கோயிலுக்குள்ள போகாம தடுக்கிறதுக்காக மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ பாருங்க, டிமிக்கி கொடுத்துட்டு அவர் என்ன தூங்க வச்சுட்டு போயிட்டாரு. காலையில மாப்பிள்ளை வந்து விஷயத்த சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிஞ்சுது. முதல்ல அத்தான்னு நினைச்சு வேதனைப்பட்டேன். அப்புறம் உங்க ஞாபகம் வந்தது. சரி, மாப்பிள்ளை சார்பில் நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிப்பு கேட்கறதுனால என்ன ஆயிட போரு? விஜய் தம்பி எங்க எல்லாருடைய நம்பிக்கைகளையும் உணர்வுகளையும் காயப்படுத்திட்டாரு. பெரிய முதலாளி பையன்னு பொறுமையா இருக்கிறதுக்கோ விஜய் தம்பி செய்யறதெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கோ இனி எங்களால முடியாது. நான் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்க தான் போறேன். விஜய் தம்பி என்னைக்கும் அவர் தப்ப உணர போறதில்ல. நீங்களாவது உணர்ந்து உங்க வருத்தத்தை தெரிவிச்சீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நான் போனை வச்சிடுறேன். இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நாளை காலையில 10 மணிக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்து மேடையில கோயில் விஷயமா சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு நம்ம பிரசிடென்ட் ஐயாவோட உத்தரவு. என்ன மாம்ஸ்? தண்டோரா போட்டவன் சொல்றதெல்லாம் கேட்டீங்க தானே? கேட்டேன். கோவில் விஷயமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறாங்களாம். அந்த முடிவு என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஹலோ, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எனக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்க வேண்டிய காரியம், அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்றேன். What do you mean? சும்மா நீங்க கண்ண மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு சொல்லாதீங்க. அப்படியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே. டேய், உனக்கு அட புரியாது. நீ எனக்கும் அப்பனுக்கும் மட்டும் இல்ல, உலகத்துக்கே காதுல பூ சுத்துறவனாச்சே. மாம்ஸ், நீங்க மனசுக்குள்ள பேசுறத ஓப்பனா பேசிடலாமே. அது என்ன? பேசிக்கலாமே. நாளைக்கு எப்படியும் பஞ்சாயத்துல கோவில் புனிதம் கெடாம இருக்கணும்னா நீங்க ஊரை விட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஊரை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா நம்ம 2 பேரையும் இந்த ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டு போறதை விட நாமளே மரியாதையா போயிடலாம்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். இதுக்கு மேல அடம் பிடிச்சிங்கன்னா அவங்க உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவும் தயங்க மாட்டாங்க. என்ன கழுத்தை பிடிச்சு தள்ள இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். மாம்ஸ், ஐ அம் an ambitious man. மான அவமானத்தெல்லாம் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அப்படி எடுத்துக்கிறவன் ambitious மேனா இருக்க முடியாது. இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். ஐயோ, ஏன் இப்படி புரியாம அடம் பிடிக்கிறீங்க? அப்படி என்ன ஆம்பிஷன்? அப்படி என்ன ஆம்பிஷன்? ஊர்ல உலகத்துல இல்லாத ஆம்பிஷன். நீங்க நினைச்ச காரியம் ஒண்ணு நடக்கிற வரைக்கும் அப்படியே அந்த லைஃப்ல பிடிச்சி தொங்கிட்டே இருப்பீங்களா? லைஃபே அந்த லட்சியத்துக்காக வீணடிப்பீங்களா? இடியாட்டிக்கா இருக்கு. ஆமா, முட்டாள்தனம் தான். உங்கள மாதிரி சாதாரண ஆளுங்களால இந்த முட்டாளோட வெறியையும் வேகத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் நினைச்சதை அடைய முடியலன்னா தோத்து போனோம்னா வாழ்றதை விட செத்து போயிடலாம். உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற உங்க அப்பா, நானே, என் பொண்ணு, நாங்கெல்லாம் கவலைப்படணும். எங்களுக்கு தானே கஷ்டம். ஹோ, உங்களோட பிரச்சனை இதுதானே? நான் கூட என் மேல உள்ள அக்கறையோன்னு நினைச்சிட்டேன்.
மாம்ஸ், நீங்க இங்க வந்ததுல இருந்து என்ன பேக்கப் பண்றதுலயே குறியா இருக்கீங்க. இப்போ கூட அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னால யாரும் அவமானம் பட வேண்டாம். நீங்க தாராளமா இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பிடலாம். மாம்ஸ், இஃப் யூ ரிமெம்பர், நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்வேன், ஞாபகம் இருக்கா? இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க வேற, நான் வேற. I hope you got it.